அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து அக்குபஞ்சர் புள்ளிகள பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல எல்லாமே எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிரும். நம்ப பொருள் ஈட்டுறதா இருக்கட்டும், நம்ம வேலைக்கு போயிட்டு பணம் சம்பாரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே கிடைச்சிரும். ஆனா, மனிதனுக்கு நிம்மதி மட்டும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆசைங்கிற பயணத்துல நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, நிம்மதி என்பது நமக்கு கிடைக்காது. அந்த நிம்மதி நம்ம டெய்லி ஒரு 8 மணி நேரத்துல கிடைக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தூக்கம். அந்த தூக்கத்த நிம்மதியா வர வைக்கிறதுக்கு, நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல உடல் உழைப்பு இருந்தா தூக்கம் வரும். நல்ல அ எவ்வளோ நல்லா வேலை பார்க்குறோமோ, இப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, தூக்கம் வராமயே கஷ்டப்படுறாங்க. நைட்லாம் பார்த்தீங்கன்னா, முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. செல்ஃபோன் நோண்டிட்டு இருப்பாங்க. கேட்டா தூக்கம் வரலம்பாங்க. என்ன அவங்கலாம் என்ன வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போகாம இருக்காங்க? அப்படி கிடையாது. வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. போயுமே அவங்களுக்கு போதிய உடம்புல வெப்பத்தன்மை சமநிலையில் இல்லாமல் அவங்களுக்கு தூக்கத்துல பிரச்சனை இருக்கு. இப்போ தூக்கத்துக்கும் நம்ம மனசுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்றோம். ஏன்னா, மூளை எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுனாலே, நமக்கு தூக்கம் வராது. அப்போ அந்த மனச சாந்தப்படுத்தினா மட்டும் தான் தூக்கம் வரும். அதுக்காக நம்போ அ சில மெடிசன்லாம் எடுக்குறாங்க சில பேரு. ஆனா, மெடிசன் இல்லாமயும் இந்த இறைவன் நமக்கு குடுத்திருக்கார். நம்ம உடம்புலேயே சில அக்குப்புள்ளிகள குடுத்திருக்கார். அந்த புள்ளிகள தூண்டும் பொழுது, அந்த கடவுள் நுழையும் இடம்னு சொல்றாங்க. ஸ்பிரிச்சுவல் கேட் துகில் ஊட்டும் உணர்வு தரும் புள்ளிகள் அப்டின்னு சொல்லி, அக்குப்ரெஷர் புள்ளிகள் நம்ம உடம்புல கடவுள் அழகா செட் பண்ணி வச்சிருக்கார். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா, உள்ள எல்லா போன் செட்டப்ல இருந்து, மசில் செட்டப்ல இருந்து, மேல தோல் செட்டப்ல இருந்து, அதுல மெரிடியன் வழியா நமக்கு அதிகமான எனர்ஜி ரிசீவ் பண்ற மாரி, நமக்கு அக்குபஞ்சர் புள்ளிகள கடவுள் குடுத்திருக்கார். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, நம்போ தேவையில்லாத மருந்துகள்ல இருந்து கொஞ்சம் நம்ம வெளில வர்றதுக்கு இது உதவியா இருக்கும். அந்த புள்ளி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, டெய்லி வீட்ல நம்ம இயக்கிட்டு வந்தாலே, நம்போ தேவையில்லாத மெடிசின் எடுக்க வேணாம். நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். நிம்மதியான தூக்கம் இருந்துட்டாலே மனிதனுக்கு வேற எந்த செல்வமும் தேவையில்ல அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஏன்னா, நல்லா தூங்குனாலே நோய் இல்லாமல் அங்கிருந்து போயிடும். ஏன்னா, தூக்கம் மட்டும் தான் மனித உயிருக்கு உயிர் சக்திய கிரகிக்கும் ஆற்றலை பிரபஞ்சத்திலிருந்து நேரடியாக கல்லீரலுக்கும், கண்ணுக்கும் சம்மந்தம் உள்ளது. கல்லீரலுக்கும், தூக்கத்திற்கும் சம்பந்தம் உள்ளது. கல்லீரலுக்கும், மனதிற்கும் சம்பந்தம் உள்ளது. மனம் என்பது செம்மையானால் மருத்துவங்கள் தேவை கிடையாது. ஏன்னா, மனம் செம்மையா இருக்கணும். செம்மையா இருந்துச்சுன்னா, எந்த மருத்துவமும் வேலை செய்யணும்னா, நம்ம மனசு நல்லா இருந்தா மட்டும் தான் அது உறுதியா வேலை செய்யும். அந்த மனசுக்கான மருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தூக்கம். அந்த தூக்கத்துக்காக மட்டும் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு புள்ளிய பத்தி நான் சொல்லப் போறேன். அந்த புள்ளிய நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. நெறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நெறைய கமெண்ட்ஸ்ல கேட்டாங்க. எனக்கு தூக்கத்துக்கான புள்ளி சொல்லுங்க சார். தூக்கம் எனக்கு வரவே மாட்டேங்குது. ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. எனக்கு வாழ்க்கை முறைகள் இதனால நெறைய மாறுபடுது. ஹார்மோன் சேஞ்சபிள் ஆகுது. இதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு இர்ரெகுலர் மென்சஸ் சம்மந்தமா பிரச்சனை வருது. முடி கொட்டுது. நெறைய பிரச்சனை. அதாவது தூக்கம் தான் எல்லாத்துக்குமே மெயினான பிரச்சனையா இப்ப வாழ்வியல் முறையில இருக்கு. அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, அக்குபஞ்சர்ல அக்குப்ரெஷர் புள்ளிகள் ஒரு புள்ளி இருக்கு. அது மனசுக்கான புள்ளி. அந்த புள்ளிய நீங்க உபயோகப்படுத்தும் பொழுது, முழு பலனையும் நீங்க அடைய முடியும். இப்ப அந்த புள்ளி என்னன்னு நம்ம பார்த்துட்டு வந்துரலாம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற புள்ளி என்ன புள்ளி அப்படின்னு கேட்டீங்கன்னா, P6 பெரிகார்டியம் 6வது புள்ளி. இந்த புள்ளி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான மனதிற்கு தொடர்புடைய ஒரு புள்ளி. இந்த புள்ளிய தினமும் இரவு நம்ம இயக்கும் பொழுது, ஒரு 7 மணிக்குள்ளாக இயக்கும் பொழுது, முழு பலனையும் நம்ம கிடைக்கும். நல்ல முறையில தூக்கம் இருக்கும். மனசு அமைதியா இருக்கும். நோய்கள் படிப்படியா நம்ம உடம்புல இருந்து குறையிறத கண்கூடா நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த புள்ளி நம்ம வாந்தி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும், இன்டைஜஷன் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கும், சுகர் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கும், அதிகமான ஆஸ்துமா, வீசிங் இந்த மாரி தொந்தரவுகள் உள்ளவர்களுக்கும் இது ஒரு முக்கியமான அக்குப்ரெஷர் புள்ளியாகும். இந்த புள்ளிய ரொம்ப பொறுமையா இயக்குனீங்கன்னா,
இதோட பலன்கள் வந்து ஏராளமா இருக்கு. புள்ளிய பார்த்திருப்பீங்க. அந்த புள்ளி வந்து P6 அதாவது பெரிகார்டியத்தோட 6வது புள்ளி. இந்த புள்ளி மிகவும் முக்கியமான நம் மனதிற்கு தொடர்புடைய ஒரு புள்ளிங்க. இந்த புள்ளி வந்து நீங்க இரவுல ஒரு 7 மணிக்கு நீங்க ஆக்டிவேட் செஞ்சுட்டீங்கன்னா, நைட்டு ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். மன அழுத்தம், டிப்ரஷன் நெறைய பேர் எப்ப பார்த்தாலும் எத பத்தியாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மனசு வந்து கவலையா இருக்கும். இந்த மாரி பிரச்சனைக்கு கூட இந்த புள்ளிகள் வந்து மிகவும் முக்கியமான ஒரு புள்ளியா இருக்கு. இந்த புள்ளிய பாருங்க. மணிக்கட்டு ரேகையிலிருந்து 2 சூழ்கள். 2 சூழ்னா நம்ம விரல்ல 1வது விரல் 1வது ரேகை, 2வது ரேகை. இத இங்க வச்சீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு இடம் வந்து 2வது ரேகை வந்து முட்டும். இதுதான் வந்து அவரவர்கள் நோயாளிகளோட கைவிரல்ல இந்த அளவு எடுக்கணும். இந்த இடம் இதுதான் வந்து P6 பெரிகார்டியம் 6வது புள்ளி. தூக்கமின்மைக்கான ஒரு முக்கிய புள்ளி. மன அமைதிக்கான ஒரு முக்கிய புள்ளி. சொன்ன புள்ளியில வந்து நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஈவினிங் டயத்துல ஒரு 7 மணிக்கு நீங்க முன்ன சொன்ன மாரி தான். கிளாக்வைஸ் 21, ஆன்டி கிளாக்வைஸ் 21, கிளாக்வைஸ் 21 இப்படி ஒரு 5 முறை இத நீங்க இயக்குனீங்கன்னா, மேல சொன்ன அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு சரி செய்யப்படும். நிம்மதியான தூக்கம் தான் மனுஷனுக்கு முறையான தியானம்ங்கிறாங்க. ஏன்னா, ஒரு மனிதன் தியானம் பண்றதும், தூக்கமும் ஒண்ணுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, தன் நிலை மறந்து இருப்பது தான் தியானம். மனசிற்கு அப்பாற்பட்டு நாம் இருப்பது தான் தூக்கம். இது 2மே தியானத்தையும் தூக்கமாக மாத்தலாம். தியானத்தையும் தூக்கமாக மாற்றுவது எப்படி? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு புள்ளிய நீங்க பயன்படுத்தினீங்கனாலே, நீங்க தியானத்துக்கு போக முடியும். ஓகே. இந்த புள்ளிய வந்து தினமும் நீங்க இயக்குனீங்கன்னா, தூக்க மாத்திரை எடுப்பவர்கள் படிப்படியாக நிப்பாட்டி விடலாம். தூக்க மாத்திரை தூக்கமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். நோயில உடம்புல நோய் நொடிகள் இருக்கவங்களுக்கு, அத முழுவதுமாக சரி செய்யறதுக்கு இந்த ஒரு புள்ளி வந்து ஒரு முக்கியமான புள்ளியா இருக்கு. அனைவரும் இந்த புள்ளியை பயன்படுத்தி அடையுங்கள். அது மட்டும் இல்ல, நம்ம வீடியோவ நீங்க பார்க்குறீங்க. நம்ம வந்து நெறைய விஷயங்கள நம்ம சொல்றதுக்கு தான் அடுத்தடுத்த வீடியோ கொண்டு வரோம். நம்ம வீடியோ வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ் இருப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் எல்லாத்துக்கும் இத பகிர்ந்து அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ சொல்லிக் குடுங்க. வீட்ல உள்ள சின்ன பசங்களுக்கு இத சொல்லிக் குடுங்க. அவங்களுக்கு இத சொல்ல, சொல்ல, சொல்ல அவங்களுக்கு ஒரு ஆர்வமா அந்த புள்ளிகள தூண்டும் பொழுது, இப்ப இந்த புள்ளிய சொன்ன P6 ஒண்ணும் இல்ல. நீங்க டிராவலிங் போறீங்கல்ல, டிராவலிங்ல யாருக்காவது வாமிட் ஆவுது. இப்ப பஸ்ல போனா எப்ப பார்த்தாலும் வாமிட் எடுக்க சொல்லுவாங்க. ஐயோ! அந்த பசங்கள கூட்டு போனா ஏதாவது மாத்திரை போட்டா தான் கூட்டு போணும். இல்லன்னா புள்ளைய கூட்டு போ முடியாது. வாமிட்டா எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த P6 புள்ளிய மட்டும் நீங்க பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே இத அமுக்கி மட்டும் பாருங்க. இது வந்து இதுக்காக சொல்லல நானு. இது வந்து முக்கியமா உங்களுக்கு வந்து பலன் குடுக்கும். நீங்க இத செஞ்சுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு வந்து சொல்லுங்க. எத்தன பேர் வந்து நீங்க அந்த புள்ளிய இயக்கி எனக்கு வந்து இந்த வாமிட் எனக்கு நின்றுருக்கு சார் அப்டின்னு சொல்லி, நீங்க நல்லா பாருங்க. அந்த இடத்துல நீங்க அமுக்கி பிரஷர் குடுத்துட்டு அப்படியே அழுத்தி புடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்ட, கண்டிப்பா உங்களுக்கு வாமிட்டோட சென்சேஷன் உடனே அப்படியே அரெஸ்ட் ஆகும். இத கண்கூடா பார்க்கலாம். ஓகேவா? இந்த புள்ளியை இயக்கி அனைவரும் நலம் பெறுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தலைப்புல என்ன புள்ளி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரபஞ்சத்தோடு பேசும் புள்ளி. அது என்ன சார் பிரபஞ்சத்தோடு பேசும் புள்ளி? நம்ம உடம்புல மெரிடியன் வைஸா 14,761 வர்ம புள்ளிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல பிரபஞ்ச புள்ளிகள் மொத்தம் 360. அந்த 360ல நம்ப 60 புள்ளிகள் மட்டும் தான் உபயோகப்படுத்துறோம். அதுல அந்த 60 புள்ளிகளையும் ஒரு புள்ளி வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. அந்த ஒரு புள்ளிய பத்தி தான் இப்ப பேச போறோம். அந்த ஒரு புள்ளி வந்து பிரபஞ்சத்தோடயே தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்தில் உள்ளது. அண்டம் என்பது இந்த உலகம். பிண்டம் என்பது இந்த உடல். அண்டத்தில் பஞ்சபூத பஞ்சபூத தத்துவத்தின்படி நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு
அது ஏற்ற இறக்கத்தை சீதோஷ நிலை மாற்றங்கள், பருவ மாற்றங்கள்னு நம்ம சொல்றோம். இந்த பிண்டத்துல பஞ்சபூத ஏற்ற இறக்கத்த நோயின்னு நம்ம சொல்றோம். அப்ப நோயின்னு நம்ம சொல்றப்போ, அத சமநிலை செய்றப்போ, அங்க நோய் அங்கருந்து சரியாகுதா? இந்த பிரபஞ்ச ஆற்றல வந்து ஒரு புள்ளியில நமக்கு டைரக்ட்டா நம்ப ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு புள்ளி இருக்கு. அந்த புள்ளிய பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவ நெறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க தெரிஞ்ச உங்க சொந்தக்காரங்க, உங்க வீட்ல பெரிய ஆட்கள் இவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோல இருக்கிற புள்ளிகள சொல்லிக் குடுங்க. இதோட முக்கியத்துவத்தையும் அவங்களுக்கு சொல்லுங்க. இதெல்லாம் மருந்து சாப்பிடுறவங்க, சாப்பிடாதவங்க அப்படின்லாம் இது கிடையாது. இது ஒரு வாழ்க்கை முறை. நம்ம வாழ்க்கை முறையில கடவுள் நமக்கு தெரியாத சூட்சும புள்ளிகள வந்து நம்ம உடம்பு முழுவதும் குடுத்து வச்சிருக்காரு. 14,761 வர்ம புள்ளி இருக்குன்னு சொல்றேன். நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 360 புள்ளிகளாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான், நோயிலிருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தில உள்ளவங்களையும் தற்காத்துக் கொள்றதுக்கு தான், இப்ப நம்ம வந்து இந்த முயற்சியில நம்ம இறங்கி, எல்லாருக்கும் ஒவ்வொரு புள்ளிகளையும் டெய்லி நம்ம வந்து வீடியோ மூலியமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க இத கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி இத பகிர்ந்தா தான் அடுத்தவங்களுக்கு போய் சேர்க்கும். சேவையா இருக்கும். இது நான் செய்ற சேவை மட்டும் கிடையாது. இத ஷேர் பண்ற ஒவ்வொரு மக்களுக்கும் ஷேர் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது நன்மையா போய் அமையும். எல்லாருமே வந்து இந்த உலகத்துல வந்து கர்மாவின் அடிப்படையில தான் இருக்கோம். நம்ம புண்ணியத்த சேர்த்துக்கணும் அப்டின்னா, நல்லவைகள வந்து அனைவருக்கும் சொல்லிக் குடுத்து, நல்லவைகளை வந்து ஆதரித்து, நல்லவர்களை வந்து நல்ல பழக்கவழக்கங்களையும், நல்ல குணங்களையும் வந்து என்னைக்கு நம்ம தேடி போறோமோ, கடவுள் பிரபஞ்ச ரீதியாக உங்களுக்கு ஆசீர்வாதம் குடுப்பாராக. சரி. இப்போ அந்த பிரபஞ்ச புள்ளி என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். அந்த பிரபஞ்ச புள்ளி அப்டின்னா என்னன்னா, தாய் கருவுற்று இருக்கும் பொழுது, நம் தாய் கருவறையில் இருக்கும் பொழுது, நம்மளோட பிரபஞ்சம் பேசிக் கொண்டிருக்கும் புள்ளி. அந்த புள்ளி என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, உச்சிக்குழி. இல்ல சார் உச்சிக்குழி அத போய் ஆமா. பிரபஞ்ச ஆற்றல் வந்து நமக்கு முழுவதுமாக இறங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எந்த இடம்னு கேட்டா உச்சிக்குழி. இதுல அக்குப்ரெஷர்ல ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அது பேரு DU-20 பின் பாய். கடவுளுக்கு சொந்தமான புள்ளி. ஸ்பிரிச்சுவல் கேட் அப்படின்னு சொல்றாங்க. 100 புள்ளிகளின் தொகுப்பே அந்த புள்ளிய சொல்றது. 100 புள்ளிகளின் சங்கமம்னு சொல்றாங்க. அந்த ஒரு புள்ளியில் நீங்க வந்து சிகிச்சை கொடுத்தீர்களானால், 100 புள்ளிகளை வந்து அது வந்து கட்டுப்பாட்டுக்குள் இயங்க செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு அதிதீவிரமான ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ட வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க இப்ப நம்ம அக்குகிலரும் இத பார்த்துட்டு தான் இருப்பீங்க. உங்க கிளினிக்ல வர்றவங்களுக்கு இந்த ஒரு நீடில நீங்க போட்ட உடனே, அவங்க எவ்வளவு டிப்ரஷனா இருந்தாலும், எவ்வளவு மன அழுத்தத்துல அவங்க வந்து உங்கள்ட்ட வந்திருந்தாலும், அவங்க வாழ்க்கையில எவ்வளவு சோகம் இருந்திருந்தாலும், நீங்க நீடிலோ அல்லது அக்குப்ரெஷர் அந்த இடத்தில் செய்யும் பொழுது, அடுத்த 10 நிமிடத்தில் அவங்களுக்கு வந்து முழுவதுமாக அந்த டிப்ரஷன்ல இருந்து வெளியில வர்றத நீங்க கண்கூடா பார்க்கலாம். அதுக்காக இது முக்கியமான சூட்சமமான இந்த ஒரு புள்ளிய இன்னைக்கு இயக்கமுறை மற்றும் அதன் அமைவிடம், அதோட பலன்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க முழுசா இந்த வீடியோவ லாஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா தான் இது புரியும். ஏன்னா, மத்த வீடியோ மாரி விட்டு விட்டு பார்த்தீங்கன்னாலாம் இது புரியாது. இந்த மருத்துவ வீடியோலாம் முழுசா பார்த்தா தான் அதோட விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்ப புள்ளி என்னன்னு நீங்க பார்த்துருங்க. உச்சிக்குழின்னு சொல்ட்டேன். அது எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிர்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட காது இருக்கு இல்லையா? நம்ம காதை 2ஆக மடக்கும் பொழுது, காது உச்சி. அந்த காது உச்சியிலிருந்து இப்படி கைய இப்படி மேல வச்சுக்கங்க. இப்படி 2 பக்கமும் காது உச்சியில இப்படி மேல வச்சுட்டு, அதுலருந்து நேரா இப்படியே கோடு போட்டுட்டு இப்படியே வந்தீங்கன்னா, இந்த 2 விரல்களும் வந்து ஒரு இடத்துல முட்டும். கரெக்ட்டா அந்த உச்சியிலிருந்து நேரா அப்படியே வந்தீங்கன்னா, 2 விரல்கள் வந்து ஒரு இடத்துல முட்டும். இந் இந்த இடத்துல இந்த நடுவுல வந்து அழுத்தி பார்த்தீங்கன்னா, லைட்டா ஒரு பெயின் இருக்கும். இது எல்லாருக்குமே இந்த இடத்துல ஒரு பெயின் இருக்கும். அவங்களுக்கு தான் இருக்கும், உங்களுக்கு தான் இருக்கும், நோய் உள்ளவங்களுக்கு தான் இருக்குன்னு கிடையாது. எல்லாருக்கும் இந்த பெயின் இருக்கும். இந்த இடத்துல வந்து கைய அப்படியே விரல வந்து நீங்க நிப்பாட்டி கரெக்ட்டா வச்சுட்டு, வலது பக்கமாக 21 முறை, இடது பக்கமாக 21 முறை, மறுபடியும் வலது பக்கமாக 21 முறை. இப்படி செய்தால் ஒரு முறை. இதை வந்து நீங்க டெய்லி தினம் தினம் என்ன செய்யணும், இரவு படுக்க போம்பொழுது இந்த ஒரு புள்ளிய நீங்க தூண்டி விட்டீர்களானால், உங்க உடம்புல நடக்கும் அதிவிரமான மாற்றங்கள் என்னென்னன்னு கேட்டீங்கன்னா,
அனைத்து நாள்பட்ட நோய்களையும் குணமாக்க இந்த ஒரு புள்ளி உங்களுக்கு நல்ல முறையில் பயன்படுகிறது. மன அழுத்தம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது ஒரு முக்கியமான புள்ளியா இருக்கு. துகிலூட்டும் உணர்வு. கடவுள் நுழையும் இடம்ங்கிறாங்க. கடவுளே வந்து அந்த இடத்துல நுழையிறாங்க. அப்ப பிரபஞ்சம் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு காஸ்மிக் எனர்ஜிய வந்து ரிசீவ் பண்ற இடம் அப்படிங்கிறாங்க. ஆக, இந்த புள்ளிய வந்து நீங்க முழுவதும் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது, உங்க உறுப்புல இருக்கிற அனைத்து பிரச்சனையும் சரி செய்யப்படும். நல்ல தூக்கம் நல்லா வரும். இந்த பிரஷர் சம்மந்தமா நெறைய பேர் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து படபடப்பாவே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க இந்த புள்ளிய நீங்க சொல்லிக் குடுத்தீங்கன்னா, இந்த புள்ளி வந்து ஒரு அற்புதமா வேலை செய்யும். அவங்களுக்கு மன அமைதி குடுக்கும். அந்த படபடப்பு இருக்காது. நல்லா சாந்தமாயிருவாங்க. எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டு எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. அந்த மாரி ஆட்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமான புள்ளி. சில பேர்லாம் தூக்கத்துல இருந்து அடிக்கடி முழிச்சுட்டு எதையாவது பத்தி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாரி பிரச்சனைக்கெல்லாம் இது ஒரு முக்கியமான புள்ளியா இருக்கு. இந்த ஒரு புள்ளிய நீங்க தொடும்பொழுது 100 புள்ளிகள் 100 புள்ளிகள்னா அது கட்டுப்பாட்டில் வந்து வச்சுக்குது 100 புள்ளிகள். 100 புள்ளிகள்ல எவ்வளவு நோய்கள் சரியாகும் அப்டின்னா, ஒரு புள்ளிக்கு 100 நோய் சரியாகுங்கிறாங்க. அப்ப 100 புல்னா அது பார்த்தீங்கன்னா 1000, 10,000 நோய்கள் கூட உங்களுக்கு வந்து அதிலிருந்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதனால நீங்க முழுவதுமாக இந்த புள்ளியை அமைவிடத்தை தெரிந்து கொண்டு, முழுவதும் இதை நீங்கள் பயன்படுத்தி, நல்ல முறையில் நிவாரணம் அடையுங்கள். அனைவருக்கும் இந்த புள்ளிய சொல்லிக் குடுங்க. இது முக்கியமா வந்து யாருக்கு நீங்க சொல்லிக் குடுக்கணும்னா, போதை பழக்கம் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக இந்த புள்ளி வந்து பெரிதும் பயன்படும். போதை பழக்கம் எப்ப பார்த்தாலும் இந்த குடிக்கிறவங்க, இந்த மாரி உள்ளவங்களுக்கு ஒரு அந்த புள்ளி வந்து பயன்படும். அது மட்டும் இல்ல, இதோட சேர்த்து நான் போன வீடியோல P6ன்னு ஒரு பாயிண்ட் குடுத்திருக்கேன். அந்த புள்ளியையும் சேர்த்து இயக்கும்போது, போதை பழக்கங்கள் உள்ளவர்களுக்கு இது வந்து மிகவும் சக்தி அளிக்கக்கூடிய அந்த போதை பழக்கத்தையே அவங்க நிப்பாட்டிடுவாங்க. அந்த அளவுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளிங்க இது. இது 2யும் நீங்க இயக்கி நல்ல முறையில் பலனடையுங்கள். அடுத்த ஒரு இனிய வீடியோவில் நம்ம தொடர்ந்து வந்து நம்ம அக்குப்ரெஷர் புள்ளிகள பத்தி, அதோட அமைவிடம், அதோட பலன்கள பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கக்கூடிய ஒரு புள்ளிய பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நெறைய பேருக்கு பிரச்சனை வரக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி. அப்படி என்ன புள்ளி அப்படிங்கிறத முழுசா நீங்க தெரிஞ்சுக்கங்க. நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைபர் வந்து அதிகம் பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணாமயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பாருங்க, தவறு கிடையாது. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் இந்த வீடியோ வந்து இன்னும் 4 பேருக்கு ரீச் ஆகும். நீங்க பார்க்க தான் வியூஸ் நெறைய போயி, நெறைய பேருக்கு அது வந்து பயனுள்ளதா இருக்கும். நீங்க பார்த்துட்டு ஒரு லைக் குடுத்தீங்கன்னா தான் இந்த வீடியோ வந்து ப்ரமோட் ஆகும். அப்பதான் வந்து இன்னும் 4 பேர் பார்க்கிறப்போ, அவங்களுக்கு சரி இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? உங்களுக்கு அது பயன்படாது. உங்களுக்கு அது பயன்படாது. எனக்கு அது பிரஷரா இருக்கு. நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்பீங்க. ஆனா உங்க வீட்ல இருக்கவங்களுக்கோ, உங்க நண்பர்களுக்கோ, உங்க ரிலேட்டிவ்க்கோ, இல்ல யாருக்கோ முகம் தெரியாத ஒருத்தவர்களுக்கோ கூட நீங்க குடுக்குற லைக் வந்து அவங்களுக்கு பயன்படும். அதனால தயவு செய்து நீங்க லைக் பண்ணுங்க. ஒரு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எனக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆச்சு, ஆகல. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஏன்னா, உங்களுக்காக நாங்க சேவை செய்றதுக்கு தான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம YouTube அப்படிங்கக்குள்ளே அ வலைத்தளத்துல உட்கார்ந்து பேசுறாங்க. அவங்களுக்கு என்ன பணம் தானே வருது அப்படிங்கிறதெல்லாம் 2வது கட்டமா எடுத்துங்க. என்னைக்குமே வாழ்க்கையில ஒண்ணே ஒண்ணு தான் நம்ம பிரபஞ்ச ரீதியா நம்ம பார்க்க வேண்டியது. நல்லவைகளுக்கு பணம் என்பது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்லது நீங்க கோடி கோடியா கொட்டி குடுத்தாலும் ஒருத்தவங்க உங்களுக்கு நீங்க நல்லதுக்கு செய்றாங்க அப்படின்னா இணையாகாது. பணம் என்பது நம்ப குடுத்த மதிப்பு தான் பணத்துக்கு. சரியா? இந்த மனிதர்களுக்குள்ள ஏற்ற இறக்கங்கள பணம் படைக்கப்பட்டது. அதுக்காக நீங்க பணம்னு நம்ம அலைஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, கடைசி வரையும் நன்மையை வந்து சூட்சுமத்த வெளியில யாரும் உடைச்சு சொல்ல முடியாது. ஆக நீங்க என்ன பண்றீங்க? உங்களால முடிஞ்சது 4 பேருக்கு அத தெரிய வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒரு லைக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நீங்க மனசு வச்சு இத நீங்க செய்யுங்க. சரிங்களா? இப்ப இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா, மிகவும் முக்கியமான புள்ளி நம்ப அத பார்க்க போறோம். அப்படி என்ன புள்ளி சார் இந்த முக்கியமான புள்ளின்னு சொல்றீங்க? எல்லா வீடியோலயும் முக்கியமான புள்ளி, முக்கியமான புள்ளி. ஏன்னா உடம்புக்கு தேவையான எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம முக்கியமான புள்ளிகள்ன்னு சொல்றது. அதுல இப்ப பார்த்தீங்கன்னா, நம்போ நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அதிகம் ஒரு வீட்ல ரெ ஒருத்தவங்களுக்கு 2 பேருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவம். யார பார்த்தாலும் கோவம். அவர்ட்ட பேசாதடா! அவர் என்ன இவ்வளவு கோவப்படுறாரு? ரொம்ப கோவப்படுறாரே! ரொம்ப பாருங்க பிபி செக் பண்ணிக்கங்க. ரொம்ப கொதிப்பா இருக்கீங்க. எல்லாரும் சொல்றாங்கல்ல. அப்போ நம்ம கேரக்டர் வைஸா கோவம். அப்போ நீங்க கேரக்டர் வைஸா அது கோவம்னு சொல்றாங்க. அந்த கோவத்துக்கு என்ன சார் காரணம்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட இரத்த அழுத்தம். இரத்த அழுத்தம். கோவம்ங்கிறது உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. இரத்த அழுத்தம் என்பது உள் உறுப்புகளில் உள்ள ஒரு குறைபாடு. இதுதான் மேட்டர். அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா, லிவரில் உள்ள மண்ணீரலுக்கும் ஒரு இணக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு புள்ளிய பத்தி தான் பார்க்க போறோம்.
அந்த இணக்கம் சரியில்லாம போனதுனால தான் அந்த பிரஷர், சுகர் இதெல்லாம் வருது. ஃபர்ஸ்ட் சொல்லிருவாங்க. சுகர் வந்துருச்சா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பிரஷர் வந்துருச்சா? ஆ வந்துருச்சு. உங்களுக்கு தங்கச்சி. அடுத்து வந்து உங்களுக்கு அக்கா வரப்போறாங்க. அக்கானா யாரு? சுகர தான் சொல்றாங்க. உங்களுக்கு கூடவே வந்துருவாங்க. அப்படின்னு சொல்லி நமக்கு பயமுறுத்திடுறாங்க. நம்ம என்ன பண்றோம்? ஆஹா! அது வந்துருமா? இல்ல வரப்போது, வந்துரும், நாளைக்கு வந்துரும், நாளான்னைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு நமக்கு வந்து ஒரு ஆ எல்லோ சிம்பல வந்து காட்டி விட்டு போயிடுறாங்க. அப்ப நம்ம என்ன நெனைக்கிறோம்? ஆஹா! நமக்கு சுகர் வரப்போது, நம்ம அம்மாவுக்கு இருந்துச்சு, அப்பாவுக்கு இருந்துச்சு, தாத்தாவுக்கு இருந்துச்சுன்னு இந்த புராண பாட்ட தான் பாடிக்கிட்டு இருக்கோமே ஒழிய, நமக்கு ஏன் சுகர் வந்துச்சு? நெறைய பேருக்கு சுகர் வந்து கை, கால் எடுக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா, அம்மாவுக்குலாம் சுகர் வந்து கை, கால் எடுத்தவங்கலாம் கிடையாது. யாராவது 100ல அப்படி ஒரு ஆளா தான் இருப்பாங்க. ஜெனடிக் ரீசன் இருந்தாலும், அது அவ்வளவு தூரத்துக்கு பாதிப்பாகாது. நம்பள தவறான வாழ்வியல் முறைகள் தான், இப்ப இவ்வளவு தூரத்துக்கு நம்மள வந்து இழுத்து விட்டு நிக்குது. அத நம்ம நம்ம உணராம, நம்ம ஒவ்வொருத்தவங்க நம்ம அப்பாவுக்கு குடுத்துட்டு போன சொத்து, தாத்தாவுக்கு குடுத்துட்டு போன சொத்து, இப்படியே சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம சொல்லணும். அந்த சொத்துங்கிறது அந்த நோய சொல்றீங்க. அந்த நோய குணப்படுத்துறதுக்கு நீங்க ஒரு நாளாவது யோசிச்சீங்களா? கண்டிப்பா யோசிக்கணும்ல. நோய் வந்து கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். என்ன சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. கண்டிப்பா நோய சரி பண்ணணும். நோய சரி பண்ணா வாழ்வியல் முறைய மாத்தணும். வாழ்வியல் முறை மாத்தாம இங்க எந்த நோயும் சரியாகாது. சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் இந்த பாயிண்ட் அமுக்குனேன் எனக்கு சரியாதுன்னு சொல்ல வரல நானு. நீங்க வாழ்வியல் முறைய முறைப்படி மாத்தணும். அந்த வாழ்வியல் முறைக்கு உட்பட்ட நோய்களில் 2 தான் இன்று உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கும் இரத்த அழுத்த நோயும், இந்த சுகரும். இப்ப இரத்த அழுத்த நோய் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த இரத்த அழுத்த நோய் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கல்லீரலையும், மண்ணீரலும் ஒரு இணக்கத்தன்மை இல்லாம போயிடுது. இது இதனால என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுது. ரத்த கொதிப்பு அதிகமாயிடுது. இது மட்டும் இல்ல, இந்த கல்லீரல் ஒழுங்கா வேலை செய்யாம, செரிமானங்கள் தப்பு தப்பா நடக்கும் பொழுது, இருதய இரத்த நாளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் கொழுப்புகள் படலமாக, படிவாக இருக்கிறது. இதுதான் ஹார்ட் பிளாக் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இத என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கோம், இதுக்கு தனியா எங்கேயோ பைபாஸ் லைன்ல எங்கேயோ பிளட் வந்துகிட்டு இருக்கு. அங்க எங்கேயோ அடைப்பு இருக்குன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஒழுங்கான ஜீரணம் பித்தப்பை கல்லீரல்ல இருந்து கரெக்ட்டான முறையில அந்த பித்தம் பித்த 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 நீர் வந்து கரெக்ட்டா சுரந்து, அந்த கொழுப்புகள் செரிக்கப்பட்டு, கரெக்ட்டா ரத்தத்துல வந்து கரெக்ட்டா கொழுப்புகள் படிவம் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏன் வந்து இந்த அடைப்புலாம் வரப்போது? வராது. நீங்க என்ன பண்றீங்க, அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ரத்தம் கெட்டு போம்போது, பித்த நீர் வந்து அதிகமா சேர்ந்து கெட்டு போம்போது, ரத்தம் வந்து ம மிகவும் வந்து கட்டித்தன்மை ஆயிடுது. கெட்டித்தன்மை ஆகுறப்போ, போறப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல லைட்டா அடைப்பு இருக்கிறப்போ, அந்த இடத்துல ஃபோர்ஸா போறப்போ, உங்களுக்கு ஹார்ட் பீட் வந்து அதிக ரேட்டிங் ஆக ஆரம்பிக்குது. இத தான் வந்து பிரஷர்ங்கிறாங்க. நல்லா டப்பு டப்பு டப்புன்னு பட பட படன்னு அடிக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே மயக்கம் தூக்கி அடிச்சிடும். 180 போச்சு, 200 போச்சும்பாங்க. பொத்துன்னு போய் விழுந்துருவாங்க. அப்புறம் எந்திச்சு உட்காந்து அவங்களுக்கு ஏதாவது மாத்திரை கீத்திரை குடுப்பாங்க. ஏதாவது தண்ணி ஏதாவது குடுத்து அவங்கள தூக்கி உட்கார வைப்பாங்க. இது நாள் நிலையில நீடிக்கும்பொழுது அவங்களுக்கு ஹார்ட்டே வந்து ஃபெயிலியர் ஆகுற அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை நெறைய இருக்கு. கல்லீரலையும், மண்ணீரலையும் ஒழுங்கே இணைக்கக்கூடிய ஒரு அக்குப்ரெஷர் புள்ளி ஒண்ணு இருக்கு. அது செய்யும்போது, அங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 2யும் இணக்கத்தை உருவாக்கி, உங்களுக்கு பிரஷர் அதாவது இரத்த அழுத்தத்தை அங்கிருந்து முழுவதுமாக சரி செய்ய இந்த அக்குப்புள்ளிகளை நான் உங்களுக்கு தருகிறேன். இதை நீங்கள் தினமும் இயக்கி நல்ல முறையில் பலனடையுங்கள். இப்போது புள்ளி எங்கே என்று பார்த்துக் கொண்டு பாருங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய புள்ளி என்னன்னு கேட்டீங்கன்னா, லிவர் 3. அதாவது இந்த கட்டை விரலுக்கும், மெட்டி விரலுக்கும் நடுவுல நேரா அப்படியே கோடு போட்டு வந்தீங்கன்னா, இந்த முதலாவது விரல் எலும்பும், 2வது விரல் எலும்பும் ஒன்றாக சேரும் இடம். இங்க பள்ளம் மாரி இருக்கும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான புள்ளிங்க இந்த புள்ளி. இந்த புள்ளி லிவர் 3. கல்லீரலில் உள்ள மண்புள்ளி. கல்லீரலையும், மண்ணீரலையும் இணக்கம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி. ஜீரணத்தை சரி செய்யக்கூடிய புள்ளி. இரத்த அழுத்தத்தை சரி பண்ணக்கூடிய புள்ளி. சுகரை கண்ட்ரோல் செய்யக்கூடிய முக்கியமான புள்ளி. புள்ளிய பார்த்திருப்பீங்க. லிவர் 3. இந்த புள்ளி வந்து ஒரு மிகவும் பிரபஞ்சத்திலிருந்து அந்த ஆகாய சக்தியை, மண் சக்தியையும் ஒருங்கிணைய செய்யக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளிங்க இந்த புள்ளி. மன அமைதிக்கான புள்ளி இந்த புள்ளி. நம்ம போன வீடியோல BU20 அதாவது பிரபஞ்சத்தோடு பேசும் புள்ளி அப்படின்னு சொல்லி தலையில ஒரு புள்ளி நம்ம சொல்லியிருக்கோம். நீங்க போன வீடியோ பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவ பாருங்க.
அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த புள்ளியோட கனெக்டிங்க சொல்லித் தரேன். இந்த DU-20 அந்த புள்ளியையும் இப்ப சொன்ன லிவர் 3 கல்லீரலின் 3வது புள்ளியையும் இயக்கும் பொழுது, மன அழுத்தம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் சரி செய்யப்படுகிறது. இரத்த அழுத்த குறைபாடு சரி செய்யப்படுகிறது. கல்லீரலில் பித்த நீரை சரி செய்ய இந்த புள்ளி பயன்படுகிறது. கல்லீரலில் சுத்தம் செய்ய இந்த புள்ளி பயன்படுகிறது. அதாவது ரொம்ப டாக்ஸினா இருக்கும். மஞ்சக்காமாலைன்னு சொல்றோம். மஞ்சக்காமாலை ஆயிடுச்சு சார். ரொம்ப எனக்கு மஞ்சக்காமாலை வந்துருச்சு. லிவர்ல வந்து ஃபேட்டி லிவர்ன்னு சொல்றாங்க. கிரேட் 1, கிரேட் 2ன்னு சொல்றாங்க. லெவல் 1, லெவல் 2ன்னு சொல்றாங்க. இந்த மாரி பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி வந்து இந்த லிவர் 3. இந்த லிவர் 3 வந்து நீங்க டெய்லி நீங்க வந்து காலையிலயும், சாயங்காலமும் நீங்க காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே செஞ்சீங்கன்னா, அந்த பிரஷர் வியாதிக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப பலன் குடுக்கும். ஏன்னா, பிரஷர் வியாதிக்காரங்க காலைல எந்திரிச்சதுலேருந்தே துருதுருன்னு தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, நீங்க அதிகம் எக்சர்சைஸ் பண்ணாதீங்க, ஜாக்கிங் ஓடாதீங்க, ஆடாதீங்க, பாடாதீங்கம்பாங்க. ஆனா, அப்படி நீங்க என்ன செஞ்சாலுமே, நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க. பிரஷர் வந்து ஒரு நோய் கிடையாது. முதல்ல அத நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா, உட்கார்ந்து இருக்கக்குள்ள ஒரு பீட்டிங் இருக்கும். நீங்க நடந்துகிட்டு இருக்கக்குள்ள ஒரு பீட்டிங் இருக்கும். நீங்க ஓடக்குள்ள ஒரு பீட்டிங் இருக்கும். நீங்க சைக்கிளிங் போகக்குள்ள ஒரு பீட்டிங் இருக்கும். நீங்க தூங்கக்குள்ள ஒரு பீட்டிங் இருக்கும். டேப்லெட் சாப்பிடுறவங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டுக்கிட்டே இந்த புள்ளிகளை நீங்கள் இயக்குங்கள். இந்த புள்ளிய நீங்க இயக்கும் பொழுது முழுவதுமான பலன் கிடைக்கும். ஜீரண குறைபாடுகளை சரி செய்கிறது. நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான விஷயங்களை சரி பண்ணுகிற முக்கியமான புள்ளி ஆகும். வயித்துல வந்து இந்த அல்சர் இருக்கு. இந்த மாரி பிரச்சனைய கூட இந்த புள்ளி சரி பண்ணுது. ஆ அ டிடாக்ஸின் லிவரை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய லிவர்ல வந்து உங்களுக்கு ஃபேட்டி லிவர், லிவர் சிரியோசிஸ் இந்த மாரி பிரச்சனைய கூட இது வந்தாலும் சரி, வராம உங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே போதை பழக்கத்திற்காக நம்ம ஒரு புள்ளிகள சொன்னோம். போதை பழக்கங்கள் யூஸ் பண்ண DU-20 P6 அப்படின்னு புள்ளி சொல்லியிருப்போம். அத பார்க்காதவங்க அந்த வீடியோல பார்த்துட்டு வாங்க. அந்த DU-20 P6 பிளஸ் இந்த லிவர் 3 அதாவது லிவரோட 3வது புள்ளி 3 புள்ளியை நீங்க சேர்த்து குடுக்குறப்போ, போதை வஸ்துகளால் தினம் தினம் அவதிப்படுபவர்கள், நிறுத்த முடியாமல் அவதிப்படும் அனைவருக்கும் முழு நிவாரணம் குடுக்கும் ஒரு மதுவிலக்கு புள்ளியாக இந்த புள்ளி பயன்படுகிறது. ஆகவே இந்த போதை வஸ்துக்கள நம்ம நிப்பாட்டணும். நம்மளோட இந்த குடிப்பழக்கத்த நிப்பாட்டணும் அப்டின்னா, நான் மேல சொன்ன இந்த 3 புள்ளிகளையும் நீங்கள் பயன்படுத்துங்கள். முழுவதுமாக அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடலாம். இப்ப நான் சொன்ன அனைத்து புள்ளிகளும் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. அந்த புள்ளியில அழுத்தம் பார்த்தீங்கன்னா, எப்போதும் போல தான். வலது பக்கம் 21, இடது பக்கம் 21, திருப்பி வலது பக்கம் 21 இப்படி செய்தால் 1 முறை. இதை 5 முறை செய்ய வேண்டும். 5 முறை செஞ்சீங்கன்னா, இந்த புள்ளி இயங்கிடும். காலையிலயும், மாலையிலயும் இந்த புள்ளி நீங்க செஞ்சுக்கலாம். பிரஷர் வியாதிக்காரங்க இரு வேளையும் இயக்கலாம். அந்த குடிப்பழக்கத்துல இருந்து வெளில வரும் டிப்ரஷனா இருக்கிறவங்க மேல சொன்ன அந்த 2 புள்ளியும் சேர்த்து P6, DU-20, லிவர் 3 இந்த 3 புள்ளியையுமே நீங்க பயன்படுத்தும் பொழுது, ஒன்றாக ஸ்டிமுலேட் செய்து கொண்டு வரும் பொழுது, முழுவதுமாக அந்த குடிப்பழக்கத்திலிருந்தும் அதிகமான கல்லீரல் வந்து கெட்டு போயிருக்கு. கல்லீரல் வந்து ரொம்ப தொய்வா இருக்கு. பித்தப்பை வந்து ரொம்ப தொய்வா இருக்கு. மண்ணீரல்ல வந்து ரத்தம் வந்து சரியா ஹீமோகுளோபின் சரியா இல்ல ரத்தத்துல. இந்த மாரி பிரச்சனைய கூட இது சரி செய்ய ஒரு முக்கியமான புள்ளியாகும். கொழுப்பு சம்மந்தமா பிரச்சனை, கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. இத கூட சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளிங்க. இந்த புள்ளி மிகவும் சக்தி வாய்ந்த பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய உயிர் சக்தியையே பிரபஞ்சத்திலிருந்து நம் ஜீரண மண்டலத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளியாக இந்த லிவர் 3 இருக்குது. இத அனைவரும் இயக்கி, அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணி, அவங்களுக்கு இத சொல்லிக் குடுத்து, நீங்களும் இந்த இனிமையான சேவையில உங்க பங்கு இருக்கணும்னு நெனைக்கிறேன். மேலும் அடுத்து ஒரு இனிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.